சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்ட்டிங்லயே பரஸ்பாங்களோட ஒய்ஃபோ முத்துவோட வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்காக எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்க எல்லார் முன்னாடியும் முத்துவையும் மீனாவையும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. முத்துவும் மீனாவும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரோமையாவான விஜயா ரோகிணி மனோஜோட மூஞ்சில ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் போச்சு. விஜயாவும் நடுவுல மீனாவையும் முத்துவையும் மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அதை முத்துவும் மீனாவும் பெருசா எடுத்துக்கல, காமெடியாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் தான் தொலைச்ச 30 லட்சத்தை பத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதிகாரமா எப்பயும் போல கேட்டாங்க. அப்பயும் போலீஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் போனாங்க. அடுத்தது போலீஸ் அருணை பத்தின வீடியோ நெட்ல வந்துடுச்சு. அதனால அருணுக்குமே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால அருண் 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, மீனா பூ குடுக்கறதுக்காக ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்தப்ப எதிர்க்க ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே மீனா வண்டியை நிறுத்திட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்பயும் போல வித்யா மீனா கிட்ட தன்னோட லவ்வுக்கான ஐடியாவை பத்தி கேட்டு இருந்தாங்க. மீனாவும் அதுக்கான ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 விஷயத்த எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பையனையும் எழுதி வச்சுக்க சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைம்ல அந்த பேப்பரை மாத்திக்கோங்க. அதுல எத்தனை விஷயம் ஒத்து போகுதுன்னு பாருங்க. ஒரு 5 ஒத்து போனா கூட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க இது பேசிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ரோகிணி அங்க வந்துட்டாங்க. ரோகிணி இவங்களை பார்த்த உடனே ஒளிஞ்சு இருந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மீனா போனதுக்கு அப்புறமா ரோகிணி வந்து வித்யா கிட்ட சண்டை போட்டாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்டா, அவ உனக்கு ஃப்ரெண்டா, எதுக்கு எப்பவுமே அவ கூட பேசுறேன்னு. அதுக்கு வித்யாவும் இது எங்களோட பர்சனல் விஷயம், நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா சீதா அருணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான மருந்து எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. அப்போ சீதா அவங்க அம்மாவை சாப்பிட சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மா, அருண் இப்பதான் வந்தா, ரூம்ல போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான், இன்னும் அவன் சாப்பிடல, நான் எப்படி சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. உடனே சீதா அருணை கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அப்போதான் அருணும் சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த மாதிரி சஸ்பெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு. இதோட இந்த சீரியல் இன்னைக்கான எபிசோட் முடிவடையுது. இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.